இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 18/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை 10:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. காரணம் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக பயனுள்ள நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மனக்கவலைகளும் ஏற்படலாங்க. தொழிலுக்கு தேவையான பணமும் கையில இருக்குங்க. சிரமப்பட்டாவது புரட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். அருகில் இருக்கும் உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் செலவுகளும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதத்திற்கு பின்னர் சரியான முடிவுகளும் எடுப்பீங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல ஒரு ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில நேரத்தை அவர்களிடத்துல செலவும் செய்வீங்க. சச்சரவுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். படிப்புல அதிக ஆர்வத்துடனும் இருப்பாங்க. அவர்களினால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று சுமூகமான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வாகன பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். மனதளவுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகலாம். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். லாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், ஆர்வமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, தேடல்களும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதும் அமைதி இல்லாமலும் இருக்குங்க. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்ற மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சில முக்கியமான முடிவுகள்ல தைரியமாக இருப்பதும் நல்லது தாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக அரசாங்க கடன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். பள்ளி பிள்ளைகள் பாடத்தை அக்கறையோடு படித்து முடித்தும் விடுவாங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதலிக்காக இன்று பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரிந்து சென்ற உறவினர்கள் கூட தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பிள்ளைகளினால பெருமையும் வந்து சேருங்க. நண்பர்கள் கிட்ட கேட்ட உதவிகளும் சரியான நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது நிதி உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் அளவற்ற மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலையில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். தந்தை மற்றும் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளினால மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வழக்கு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியையும் பெற்று விடுவீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் முடியும். சில பணிகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. சமநிலையாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது சலிப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. இது வேலைகள்ல எதிரொலிக்காமல் பார்த்து விடுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இருவருக்கும் இடையில பரஸ்பரமாக பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்து பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வீட்டுல குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணினி துறையில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களின் மூலம் நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். நண்பர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் இருக்குங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையுங்க. இதற்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். என்ற நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பழைய நினைவுகளினால என்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாங்க. இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய கடன் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. மனதுல புதுவிதமான இலக்குகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் உறவுகளை நீங்கள் மேம்படுத்தவும் செய்வீங்க. புதுவிதமான கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று போட்டி நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே சிறந்த தரத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். குடும்பத்தினருடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சகோதரர்களுடைய உதவியினால பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து விடுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமையும் நீங்கும். அண்டை வீட்டாருடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அன்பு தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். மனதுல என்ற தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. பேச்சுக்கள்லையும் முதிர்ச்சியும் காணப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். கல்விக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது வெற்றியையும் பெற்றுத்தரும். இரும்பு தொழில் செய்பவர்களுக்கும் கட்டிட தொழில், சர்வீஸ் தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிமையாகவும் நடைபெறும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய நபர்களுடன் அறிமுகங்களும் ஏற்படலாம். எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான கருத்துக்கள் கூறுவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில்நுட்ப பயிற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. நிர்வாகம் தொடர்பான துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தனம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. இதுல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்று லேசாக எடுத்து செய்து முடித்தும் விடுவீங்க. பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. சிறப்பான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் விஷயங்களை கவனமாக பேசுவதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகுங்க. தொழில நினைத்ததை விட நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறுங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவும் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. மங்களகரமான நாளாகவும் அமையுங்க. கோயில் விழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மாலையில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. திட்டமிட்ட பணிகள்ல எண்ணிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்படலாங்க. புதியதாக எதிரிகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களினால இன்று நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருக்காக இன்று சில முக்கியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கடின உழைப்பிற்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. பணியில முன்னிலையும் வகிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பதட்டம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது உயர் அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கஷ்டங்கள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்று விடுவீங்க. சின்ன சின்ன தோல்விகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. சிலருக்கு உங்களுடைய மனைவிக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல சிறிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாமே கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால திருப்தியும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது டென்ஷன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய கருத்துக்களை கூறும் பொழுதும் கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்கல்விக்கான இடங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். சமுதாயத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிதளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலும் நாளின் பிற்பகுதியில தனவரவு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும்.
மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில புதுமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமாகவும் நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. முறையாக திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. இதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற கோபத்தையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்க என்னதான் அக்கறையாக செய்தாலும் மேலதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை திருப்திப்படுத்துவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழிலாளர்கள் குறித்த நேரத்துல வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. இதனால இந்த சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனைவியின் வழியில சின்ன சின்ன குறைகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். உற்சாகத்துடனும் வேலைகளை செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்தாலே போதும். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இதுல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பய உணர்வுகளும் குறையுங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமாக ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலைச்சல்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல தெய்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான நாளாகவும் இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. இதனால நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான சந்திப்புகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. கருத்துக்களை தெளிவாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களையும் மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க, திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நல்ல வேலைகளை எல்லாமே மலமளம் என்று செய்து முடித்து விடுவீங்க. நினைத்த இடத்துல இருந்து கேட்ட உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்து இருந்த இட மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய தேவை அறிந்தும் செயல்படுவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசுவதும் நல்லது. திடீர் பயணங்களினால புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று பொருளாதாரத்தை பொறுத்தளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மீண்டும் தொடங்கவும் செய்வீங்க. தொழில் திட்டங்கள் வேகமாகவும் நடைபெறும். மரியாதையுடனும் காணப்படுவீங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் நீங்க பேசிவிடவும் வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனம் புரியாத சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத திடீர் பயணங்களும் ஏற்படலாம். மனதுல வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தொழில்நுட்ப கருவிகளை கவனத்துடன் செயல்படுத்துவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல நிதானத்துடனும் செயல்படுங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியோடும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அது லாபகரமாகவும் முடியும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை உற்சாகத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுடைய உறவின் மதிப்பை நீங்க உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இருவருக்கும் இடையில நல்ல ஒரு உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று போதிய அளவிற்கு நிதியும் கையில இருக்குங்க. பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இதமான பேச்சுக்களினால எதிர்ப்புகளை எல்லாமே முறியடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் குதூகலமாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த கோபமான பேச்சுக்களும் மாறும். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவமும் தருவாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஓரிரண்டு வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று பாடங்களை எல்லாமே ஆர்வத்துடனும் படித்து முடித்து விடுவீங்க. பெண்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். இரும்பு தொழில், ரியல் எஸ்டேட், ஆயில் அண்ட் கேஸ் தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்று உற்சாகமும் உண்டாகும். வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. சேமிக்க வேண்டும் என்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தொழில் அபிவிருத்திக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதற்கான முயற்சிகளும் ஈடேறும். இழுபறியான சில தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் கைகூடியும் வரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளும் ஈடேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் அமையும். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கையிருப்பை பார்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனமும் அமைதியாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இதனை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை சீண்டி பார்க்கவும் செய்வாங்க. இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பழைய பகைமையும் நீங்கும். தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால விரைய செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல உங்களுக்கு சாதகமாக சில மாற்றங்களும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களிடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். இன்று இறை பக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். உணவு சார்ந்த தொழில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று பொதுமக்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்க சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகள்ல புதுவிதமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். கோபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாக இருப்பதும் நல்லது தாங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற அற்ப விஷயங்களை கூட நீங்க பெரியதாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக விலை மதிப்புமிக்க பொருட்களை தேடவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். இன்று தான் சொல்வதுதான் சரி என்று யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுத்தாலே போதும். தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தக்க சமயத்துல பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று சில விஷயங்கள்ல திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட கைமாறாக வாங்கியாவது வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறிய அளவிலான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டில இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு பணிகள்ல சில நுணுக்கங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. கோயில் திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இசை துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களிடத்தில் காணப்படுகின்ற நம்பிக்கை மற்றும் திறமையின் காரணமாக இன்று உயர்வான சூழலும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல திருப்திகரமான உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் நம்பிக்கை உணர்வின் காரணமாக சிறப்பாகவும் உணர்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இல்லாதவர்களுக்கு பண உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளினால உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களையும் வாங்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான வழிமுறைகளினால நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். பண பரிவர்த்தனைகளும் நடைபெறலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சிக்கி இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.